வணக்கம் சார். இந்த விஜயின் அரசியல் பிரவேசம் தொடர்பாக உங்களோட கருத்து என்ன சார்? ஒரு ஜனநாயக நாட்டில் வாக்களிக்கக்கூடிய தகுதி படைத்த யாருக்கும் ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ துவங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு, உரிமைகள் உண்டு. அந்த வகையில் புதிதாக ஒரு ஜனநாயக பாணியில் ஒரு கட்சி துவங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு ஜனநாயக ரீதியாக தமிழ்நாட்டினுடைய அரசியலில் தமிழக மக்கள் விரும்பக்கூடிய அரசியலை முன்னெடுத்து அவர்கள் எந்த கொள்கைக்காக எந்த நோக்கத்திற்காக இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார்களோ அதில் வெற்றி பெற நாம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஓகே சார், வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கீங்க. இருந்த போதிலும் இந்த நடிகர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இதை திமுகவின் கருத்தாக எடுத்துக்கொள்ளவில்லை. பொதுவாக நீங்க ஒரு பேராசிரியர், தொடர்ந்து பல்வேறு மக்கள் சமூக போக்கை கவனித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் மேலும் ஒரு நடிகர் அரசியல் கட்சியை தொடங்கி வெற்றி பெறுவதற்கான அரசியல் சூழ்நிலை நிலவுதான் நினைக்கிறீங்களா சார்? அது நாம் தீர்மானிக்க முடியாது. ஜனநாயகத்தில் நீங்கள் இது போன்று வருகின்ற எல்லோருக்குமான ஒரு களம் இருக்குமா என்று கேட்டால் வாய்ப்புகள் குறையும். பெரும்பாலும் இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஜனநாயக நாடுகளில் இரு கட்சிகள் என்கிற பானையில் தான், அதாவது பெரும்பாலான நாடுகளில் இரு கட்சி அரசியல் தான் நின்று கோலோச்சுகிறது. அப்படி பார்க்கிற போது இன்னொரு இயக்கம் அதில் தோன்றி இருக்கிறதா என்றால் எனக்கு தெரிந்து இப்பொழுது அமெரிக்காவை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ரிபப்ளிக் பார்ட்டி. அதே மாதிரி பிரிட்டிஷ்ல பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, லேபர் பார்ட்டி. இப்படி பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் நாடுகளிலும் பார்த்தீர்கள் என்றால் இது போல இரண்டு இயக்கங்கள் தான் நின்றிருக்கின்றன. மூன்றாவதாக வந்தவை அது வெற்றி பெற்றிருக்கிறதா என்பது வரலாற்றில் பெரும்பாலான சான்றுகள் இல்லை. ஆனால் ஒன்றிரண்டு இடங்களில் அது நடந்திருக்கிறது. அது இந்த இரண்டில் ஒன்று கடினமானால் அது வந்திருக்கலாம். அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக எனக்கு இப்போதைக்கு தெரியவில்லை. பார்ப்போம், காலம் தீர்மானிக்கும். ரவீந்திரன் சார், ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு. அதாவது எம்ஜிஆர் அரசியலில் நுழைந்த போது, அவர் திமுகவில் இருந்து அரசியலில் நுழைந்த போது பெற்ற வெற்றியானது அடுத்தடுத்து பல்வேறு நடிகர்கள், சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், அது பாக்கியராஜ், டி ராஜேந்தராக இருக்கட்டும், அதன் பின்னர் கமலஹாசன் இருக்கட்டும், விஜயகாந்த் ஓரளவு வெற்றியை பெற்று அதற்கு பிறகு அதை ஒரு அளவுக்கு மேல் அவர் செல்ல இயலவில்லை. இது போன்று இந்த நடிகர்கள் தமிழகத்தில் மிக அதிக எண்ணிக்கையில் அரசியல் கட்சிகளை இங்கு தொடங்கி கொண்டே இருக்கிறார்கள் எம்ஜிஆருக்கு பிறகு. ஆனாலும் அவர்களால் அந்த வெற்றி பெற முடியாமதற்கு அவர்களால் அந்த சித்தாந்தம் மற்றும் மக்கள் பிரச்சனைகளில் உடனடியாக பங்கேற்று கருத்துக்களை தெரிவிக்காதது உள்ளிட்ட எந்த காரணம் முதன்மையான காரணமாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? அது ஒரு தத்துவார்த்த ரீதியில் ஒரு இயக்கம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த தத்துவம் தான் வெல்லும். என்றைக்குமே ஒரு தலைவர் வென்று விட்டார் என்று நான் ஜனநாயகத்தில் யாரையும் நம்ப மாட்டேன். ஒருவேளை தத்துவம் இல்லை என்றாலும் கூட இருப்பதை போன்ற பொய் பேசவாவது தெரிந்திருந்த கட்சிகள், உதாரணமாக பாரதிய ஜனதா கட்சி மறந்த கட்சிகள் அது போன்று இருப்பதாக ஒரு ஜோடிப்பாவது ஜோடிக்க தெரிந்திருக்க வேண்டும். இருந்தால்தான் ஜனநாயகத்தில் வெற்றி பெற முடியும். அதாவது ஒன்றில் ஆளுமையாக இருக்க வேண்டும் அல்லது பிம்பமாக இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த இரண்டுமாக கட்டியமைக்கப்பட வேண்டும். இது இல்லை என்று சொன்னால் வெற்றி பெற இயலாது. ஆனால் எந்த இடத்திலும் தத்துவம் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள், எம்ஜிஆர் வெற்றி பெற்றதற்கு காரணம் அவர் நடிகர் என்பது வெற்றி பெற்றார் என்றால் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏனென்றால் 1950களில் தலைவர் கலைஞரோடு பயணிக்க ஆரம்பித்து 52ல் என்னுடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா என்று ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு 52லிருந்து 72 வரைக்கும் 20 ஆண்டு காலம் திமுகவினுடைய இயக்கத்தில், திராவிட இயக்கத்தில் அவர் பயணித்திருக்கிறார். பயணித்தது மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினராக, நமது சிறுசேமிப்புத்துறை தலைவராக, அவரது படங்களில் பெரும்பாலும், அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் கவிஞர் வாலி சொல்லுவார், என்னை வாழ வைத்தது திமுக தான். பல பேருக்கு அது தெரியாது. ஏனென்றால் நான் எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதி நான் புகழ் பெற்றேன். ஆனால் நான் எழுதியதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளைத்தான் எம்ஜிஆருக்கு எழுதினேன். ஏனென்றால் நான் எழுதிய போது எம்ஜிஆர் திமுகவில் இருந்தார் என்று சொல்வார். ஆக தத்துவங்களை கொண்டு சேர்த்ததில் மக்களுக்கு அவர்பால், அந்த திராவிட இயக்கத்தின்பால் அல்லது திராவிட கொள்கைகளின்பால் ஒரு சமத்துவம், ஒரு பெண் உரிமை அல்லது ஒரு கல்வி சார்ந்து அல்லது ஏழைகளின் முன்னேற்றம் சார்ந்து அவர் பேசியவை எல்லாமே திராவிட இயக்க கொள்கைகள்.
எனவே தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த திராவிட இயக்க கொள்கைகள் தான் எம்ஜிஆரின் கொள்கைகள் என்பதாக எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேனே தவிர சினிமா கதாநாயகன் என்ற ஒரே அந்தஸ்தில் தமிழ்நாட்டு மக்கள் யாரையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புவதில்லை. அது தமிழ்நாட்டு மக்களை நாம் குறைத்து மதிப்பிடுவதாக ஆகிவிடும். எனவே எனக்கு தத்துவங்கள் வென்ற அளவிற்கு தனிமனிதர்கள் வெல்வது ஜனநாயகத்தில் இல்லை. நீங்க சொன்னது உண்மைதான். தத்துவங்கள் வென்ற அளவுக்கு தனி மனிதர்கள் வென்றது இல்லை என்று கூறினீர்கள்.